ஹாய், நான் உங்கள் ஆர்ஜே. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் போட்டிருக்கேன் இந்த மேக்கப் லுக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேக்கப் லுக்கில் நான் என்னென்ன பிராண்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கேன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ப்ளீஸ் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்றது உங்களுக்கு முழுசாக தெரிய வரும். நீங்கள் இப்போ தான் என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ என் ஃபேஸெல்லாம் மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பான்ஸோட இந்த பிரைட் பியூட்டி அந்த மாய்ஸ்சரைசர் எடுத்து தான் என் ஃபேஸை வந்து மாய்ஸ்சர் பண்ணிக்க போகிறேன். ஆல்ரெடி நான் கிளென்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து மாய்ஸ்சர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஓகே, இப்போது என் ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரைமருக்கு போயிடலாம். ப்ரைமர் வந்து இன்றைக்கி நான் என்ன எடுத்துருக்கேன்னா, எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி டியூ லுக்கு போட போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து பேஸ் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட ரியல் பேஸ் ப்ரைமர் அது எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஜஸ்ட் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு க்ளோவாக டியூவியாக இருக்குன்னு. இதுதான் இன்றைக்கி நம்ம பேஸாக எடுத்துக்க போகிறேன். நான் இப்போ ப்ரைமர் போட்டு முடிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு க்ளோ இருக்குது அப்படின்னு. நம்ம நெக்ஸ்ட்டு கன்சீலர் போய்க்கலாம். கன்சீலர் பொறுத்த வரைக்கும் நான் இப்போ என்ன பிராண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா பிஎஸ்சியோட கலர் வீல் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த ஆரஞ்சு கலர் தான் எடுக்க போகிறேன். இது எடுத்துகிட்டு என்னுடைய பிக்மெண்டேஷன் இருக்கிற ஸ்பாட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். எனக்கு அந்தளவுக்கு தெரியாது, இருந்தாலும் அங்கங்கே இருக்கிறத கொஞ்சம் பண்ணிக்கிட்டால் மேக்கப் பண்ண கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நம்ம இப்போ கன்சீலருக்கு போய்க்கலாம். கன்சீலருக்கு வந்து இந்த பிஏசியோட கலர் வீல் பேலட் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த ஆரஞ்சு கலர் தான் எடுக்க போகிறேன். ஆரஞ்சு கலர் எதுக்கு, டார்க் கலர் எதுக்குன்னா என்னுடைய பிக்மெண்டேஷனை வந்து நான் மறைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது நான் ஸ்ட்ரெயிட்டாக ஃபவுண்டேஷன் போயிடலாம், ஆனால் வந்து என்னுடைய மேக்கப் வந்து கொஞ்ச நேரத்தில் ஆக்சிடைஸ் ஆகும்போது கிரேவ் ஆகிடும். அதுக்காக தான் நான் என்னுடைய டார்க் ஏரியாவெல்லாம் கன்சீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடுவேன். ஓகே, இதை கையை வச்சு பிளெண்ட் பண்ணிப்போம். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் கூட பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ கையை வச்சு தான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக சொல்ல போனால் பிளெண்டரை விடையே கையே நல்ல ஆப்ஷன். போடுறதுக்கு முன்னாடி கன்சீல் பண்ணிவிட்டு மேக்கப் போடும்போது மேக்கப் வந்து கிரேவ் ஆகாமல் இருக்கும். அதனால் கன்சீல் பண்ணிவிட்டு மேக்கப் போடுறத முதல்ல பாருங்கள். இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. அவ்வளோதான், பண்ணி முடிச்சிட்டேன். என்னுடைய மேக்கப் வந்து ரொம்ப ஆரஞ்சியாக தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னுடைய ஸ்கின்னோட டோனில் இருக்க ஒரு கன்சீலர் எடுத்து அதுக்கு மேலே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து மேப்ளின் பிராண்டோட கேரமல். இது வந்து என்னுடைய ஸ்கின் கலர். இது தான் நான் வந்து என்னுடைய ஆரஞ்சு கன்சீலிங் பண்ண இடத்துக்கு மேலே நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஆரஞ்சு கன்சீலர் பண்ணதுனால நம்ம மேக்கப் போடும்போது ஆக்சிடைஸ் ஆகும்போது லைட்டாக ஆரஞ்சு ஷேட் வரும். அதுலேருந்து இது வந்து கிடைக்கணும். நிறைய பேருக்கு ஆரஞ்சு கன்சீலர் யூஸ் பண்ணும்போது மேக்கப் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் எல்லோ டோனில் மேக்கப் வந்து மாறும். இது அதுக்கு மேலே நம்ம வந்து நம்மளோட ஸ்கின் டோனில் இருக்கிற கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மேக்கப் போடும்போது ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது
நம்மளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வராது. பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி என்ன பிராண்ட் எடுக்க போகிறேன்னா கலர் எசன்ஸ். இந்த பிராண்டு தான் நான் எடுக்க போகிறேன் இன்றைக்கி. இது வந்து என்னுடைய லைட்டர் ஷேட். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு பிராண்டோடைய டீப்பர் ஷேட்லேருந்து இதையும் வந்து நான் வந்து இன்றைக்கி மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தென் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா என்னுடைய ஷேடு வந்து எனக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த பிராண்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் சட்டிலான லுக் போட போகிறேன் அப்படின்றதுனால என்கிட்ட ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற பிராண்ட்லேருந்து தான் நான் எடுத்திருக்கேன். முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய பிளெண்டரை வந்து நான் இப்போ வெட் பண்ணி ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நான் இதை வச்சு பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒரு ஈவன் லுக் இருக்கும். இப்போ இல்லைன்னா ப்ராடக்ட் வந்து அங்கங்கே செட்டில் ஆகி அன்ஈவனாக தெரிய ஆரம்பிக்கும். எந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஈவனாக இருக்கும். உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ப்ரெஷ்ஷு தான் யூஸ் பண்ணுவேன்னா நீங்கள் ப்ரெஷ்ஷுமே யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே இந்த பிளெண்டர் தான் யூஸ் பண்ணுவேன். எனக்கு பிளெண்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஃபுல் ஃபினிஷ்டாக இருக்க மாதிரி எல்லா இடத்துலையுமே நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே. இப்போ நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, இப்போ நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபினிஷ்டு இருக்குன்னு தெரியும். பார்ட்டிஷன் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம இதை செட் பண்ணிக்க போகிறோம். செட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட லூஸ் பவுடர் இருந்தால் லூஸ் பவுடரை யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை என்கிட்ட காம்பேக்ட் பவுடர் தான் இருக்குது அப்படின்னா காம்பேக்ட் பவுடரும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பிஎஸ்சியோட லூஸ் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பீச் கலர். இந்த செட்டிங் பவுடர் தான் இன்றைக்கி எடுத்து நான் என்னுடைய மேக்கப் வந்து செட் பண்ணிக்க போகிறேன். வாங்க செட் பண்ணிக்கலாம். பவுடர் செட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, செட் பண்ணி முடிச்சாச்சு. செட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐ லுக் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஐ லுக்குக்கு நான் என்ன கலர் எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த சாரியோட இந்த ப்ளூ கலரும் இந்த பிங்க் கலரும் இந்த ரெண்டோட காம்பினேஷன் வச்சு தான் என்னுடைய ஐ லுக்கை வந்து நான் இன்றைக்கி க்ரியேட் பண்ண போகிறேன். இன்றைக்கி நான் ஐ லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பேலட் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து மல்டி கலர் ஷேட்ஸ் இருக்குது. இதை வச்சு தான் நான் வந்து அந்த ஐ லுக் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய அவுட்டர் கார்னரை வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். அவுட்டர் கார்னருக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த கலர் தான் எடுக்க போகிறேன். என்னுடைய சேரீ அவுட்ஃபிட் கலர் இந்த ப்ளூ கலர் தான் அவுட்டர் கார்னரை ஃபில் பண்ண போகிறேன். அவுட்டர் கார்னரை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து டார்க் கலர் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இந்த ப்ரௌன் கலர் தான் என்னுடைய அவுட்டர் கார்னரில் ஃபில் பண்ண போகிறேன். செட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் வந்து ரொம்ப அதிகமான லுக்கெலாம் போடுற ஐடியாவில் இல்லை. இன்றைக்கி வந்து நான் வந்து சட்டிலான லுக்கு வந்து க்ரியேட் பண்ணி காட்டுறதுக்கு தான் இருக்கேன். ஓகே, இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க.
வந்து என்னுடைய அவுட்டர் கார்னரில் மட்டும்தான் போடுறேன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூ ஆர் இந்த ப்ளூ, இந்த 2 ஷேடில் ஒரு கலர் சூஸ் பண்ணி என்னுடைய இன்னர் கார்னரில் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். நான் வந்து இங்கே ஒரு ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். இங்கே வந்து என்னுடைய சாரியோட கலரான அந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கலர் அப்ளை பண்ண போகிறேன், என்னுடைய இன்னர் கார்னரில் என்ன கலர் அப்ளை பண்ண போகிறேன்னா, என்னுடைய இந்த சாரியில் இருக்க இந்த பிங்க் கலர், இந்த கலர் தான் வந்து என்னுடைய இன்னர் கார்னரில் யூஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னுடைய இன்னர் கார்னரில் இந்த என்னுடைய பிங்க் கலரை நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 3 கலரும் வந்து உங்களுக்கு தனித்தனியாக தெரியுதா? இந்த 3 கலர் தனித்தனியாக தெரியுதுல்ல, இது 3த்தையும் வந்து தனித்தனியாக தெரியாமல் ஒன்றா ஒரு பிளெண்டர் ப்ரஷ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். பிளெண்ட். ஓகே, பிளெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் இது 3மே மேட் லுக்கில் இருக்கிறதுனால என்னுடைய ஐ லுக்குக்கு ஒரு ஷிம்மர் லுக்கு தரத்துக்காக இன்றைக்கி மேக்கப் ரெவல்யூஷன் பிராண்ட்லேருந்து இந்த பேலட் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் இந்த ஷிம்மர் லுக்கு தான் நான் வந்து என்னுடைய சென்டர் பார்ட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இதை நீங்கள் கை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன போக போகிறேன்னா, ஐலைனர் தான் வைக்க போகிறோம். இது வந்து மேப்ளின் பிராண்டோடது. நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஐலைனர் முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, மைக்லாமோட காஜல் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது லாங் ஸ்டேவாகவும் இருக்கும். ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் இந்த காஜல் எந்த அளவுக்கு வாட்டர் ப்ரூஃபாகவும் ஸ்மட்ச் ப்ரூஃபாகவும் அப்படி இருக்குன்னு. இதோட வாட்டர் லைனில் ஆக்சுவலாக அப்பர் லைன்லேயுமே அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கண் வந்து நல்லா போல்டாக தெரியும். எத்தனை பேர் காஜல் வைக்கும்போது வாயை இது மாதிரி வச்சுப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஆக்சுவலாக எனக்கு எப்பவுமே அப்படி தான் வரும். அது ஏன்னு எனக்குமே தெரியல. ஓகே, காஜல் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, உங்களுக்கு தெரியுதா? ஓகே, காஜல் அப்ளை பண்ணி காஜல் வச்சு முடிச்சதுக்கப்புறம் என்னுடைய வாட்டர் லைன் கீழே வந்து நான் யூஸ் பண்ண அந்த ஐஷேடோவோட கலரை வந்து இந்த லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக என் கண் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நான் இப்படி வைக்கும்போது என்னுடைய கண்ணை வந்து கொஞ்சம் போல்டாக காட்டுறதுக்காக தான் நான் இதை வைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியுமா?
ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே டிஃப்ரெண்ட் வந்து மஸ்கரா அப்ளை பண்ணிக்க போகிறோம். மஸ்கராவுக்கு வந்து நான் இந்த ப்ளூ ஹெவனோட மஸ்கரா தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இதை தான் அப்ளை பண்ண போகிறேன். இது நல்லா டார்க்காகவே இருக்குது. இதை தான் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக மஸ்கரா யூஸ் பண்ணும்போது லைட்டாக வந்து மேலே கேர்ள் பண்ணிவிடுங்க. உங்ககிட்ட கேர்லர் இருந்தாலுமே கேர்ள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஸ்கரா அப்ளை பண்ணுங்க. நான் ஒன் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த பக்கத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் இந்த சைடுமே முடிச்சுட்டு வந்துடுறேன். நான் இப்போ வந்து 2 பக்கமும் ஐலுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் 2 பக்கமே ஐலுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ஐப்ரோஸை வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி என்னுடைய ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நான் இந்த மாஸோட பவுடர் பேலட்டை தான் எடுத்திருக்கேன். இதில் ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த 2 ஷேடை தான் வந்து நான் யூஸ் பண்ணி என்னுடைய ஐப்ரோஸை வந்து ஃபில் பண்ண போகிறேன். வாங்க என்னுடைய ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து இது மாதிரி ஆங்கிள் டைப்பில் இருக்கிற ப்ரெஷ்ஷை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆங்கிள் டைப்பில் இருக்கும். இந்த ப்ரெஷ்ஷை வச்சு தான் நீங்கள் வந்து ஐப்ரோ வந்து சொன்ன மாதிரி அந்த 2 ஷேடோட ஐப்ரோ பவுடரை எடுத்துக்கிட்டு என்னுடைய ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப அதிகமாக ஐப்ரோ வந்து ஃபில் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய கேப்ஸ்லாம் இருக்கும். இதை மட்டும்தான் இன்றைக்கி ஃபில் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃபில் பண்ணலாம். ஆக்சுவலாக பொதுவாக எப்போவுமே நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஃபில் பண்ணிட்டு போகிறது பிடிக்காது. லைட்டாக நேச்சுரலாக இருந்தால் தான் பிடிக்கும். சேம் அதே மாதிரி தான் இன்றைக்குமே நான் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ணிக்க போகிறேன். எனக்கு எனக்கு வந்து ஐப்ரோ எப்போவுமே ஃப்ரண்ட்டில் வந்து சுத்தமாக இருக்காது. நான் அப்படியே போனேன்னா நல்லாவே இருக்காது. அதனால் நான் எப்போவுமே நான் இன்றைக்கி வீடியோ போடணுன்றதுக்காக என்னுடைய எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்கூலி வச்சு நம்ம வந்து ஐப்ரோ வந்து ஈவன் பண்ணிக்க போகிறோம். ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஒன் சைடு வந்து பண்ணி முடிச்சிட்டேன். நான் வந்து இன்றைக்கி ரொம்ப பண்ணலை. இன்றைக்கி வந்து என்னுடைய ஐப்ரோஸ் இல்லாத இடத்துல மட்டும்தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் நான் இன்னும் பண்ணலை. இந்த பக்கம் பண்ண மாதிரியே நான் இந்த பக்கமும் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நான் 2 பக்கமும் ஐப்ரோ வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஐப்ரோவை வந்து கொஞ்சம் நான் ஹைலைட் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்காக இன்றைக்கி வந்து சுகரோட ஹைலைட்டிங் பேலட் வந்து லைட் ஒரு சில்வர் கலர் அதுதான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஹைலைட்டிங் பாயிண்டில் மட்டும் இன்றைக்கி நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஓகே, ஃபினிஷ் பண்ணி ஹைலைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் சுகரோட ப்ரான்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து இந்த ஷேட் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் ஒரு கான்டோர் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சுட்டு உங்களோட கான்டோர் பண்ணுற இடத்துல ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும்
கான்டோர் பண்ண இடத்துக்கும் பண்ணாத இடத்துக்கும் டிஃப்ரெண்ட்டு. இது வந்து லிட்டில் பிட் வந்து கொஞ்சம் ஷேப்பர் பண்ணி காட்டியிருக்கோம். இந்த பக்கம் வந்து அப்படி இருக்காது. அதுக்காக தான் கான்டோர் யூஸ் பண்ணுறோம். சேம் சைடு இந்த சைடுமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ப்ளஷ் போடுற இடத்துக்கு கீழே வந்து கான்டோர் போடுற இடம், நீங்கள் அங்கே தான் யூஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு என்னுடைய ஜா லைன்லேயுமே நான் வந்து கான்டோர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, எங்கே கொடுப்போம். ப்ளஷ்ஷு யூஸ் பண்ண போகிறேன். ப்ளஷ்ஷுக்கு வந்து இந்த மைக்லாமோட ப்ளஷ் பேலட் தான் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் தான், இதுதான் நான் வந்து ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ண போகிறேன். வாங்க ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ப்ளஷ் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ளஷ் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதை இந்த ப்ளஷ்ஷில் வந்து எடுத்துகிட்டு டேப் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண போகிறேன். இது நம்ம இந்த ப்ளஷ் ஏரியாவில் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் ரொம்ப யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எப்பவுமே நான் ப்ளஷ் யூஸ் பண்ணிவிட்டு என்னுடைய நோஸ் ஏரியாவையும் சின்ன ஏரியாவையும் கவர் பண்ணிப்பேன். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஓகே, ப்ளஷ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து லிப்ஸ்டிக்கு போயிடலாம். ஆல்ரெடி நான் வந்து லிப் பாம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து லிப்ஸ்டிக்கு இந்த ஸ்விஸ் பியூட்டியோட லிப் பேலட் தான் எடுத்திருக்கேன். இந்த பேலட்டில் நான் வந்து இந்த நியூட் கலர் தான் எடுக்க போகிறேன். இதுதான் இன்றைக்கி வந்து அப்ளை பண்ண போகிறேன். நாங்கள் அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் கையில் தான் அப்ளை பண்ண போகிறேன். இன்றைக்கி லிப் பென்சில் எதுவுமே நான் யூஸ் பண்ணல, வெறும் இந்த நியூட் ஷேட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்விஸ் பியூட்டியோட இந்த பேலட் வந்து நல்லா லாங் லாஸ்டடாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆகிற வரைக்கும் இல்லை, ட்ரை ஆனதுக்கப்புறம் நல்லா லாங் லாஸ்டடாகவும் இருக்குது. நான் மோஸ்ட்லி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறது கை தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இந்த லைட் பிங்க் கலரை என்னுடைய இன்னர் லிப்பில் மட்டும் போட்டுக்க போகிறேன். தென் என்னுடைய ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக இந்த சுகரோட ஹைலைட்டிங் பேலட் தான் இன்றைக்கி எடுக்க போகிறேன். இதில் வந்து லைட் இந்த சில்வர் கலர் ஹைலைட்டர் தான் எடுக்க போகிறேன். எடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னுடைய ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். என்னுடைய ஹைலைட்டிங் பாயிண்ட்ஸில் மட்டும் எடுத்துகிட்டு டஸ்ட் பண்ணிவிட்டு என்னுடைய ஹைலைட்டிங் பாயிண்டில் வந்து நான் வந்து இந்த ஹைலைட் அப்ளை பண்ணிக்க போகிறேன். சுகரோட இந்த ஹைலைட்டிங் பேலட் வந்து நல்ல ஒரு கிளாஸி லுக்கு தரும், நல்லா ஹைலைட் பண்ணி தரும். உங்களுடைய ஹைலைட்டிங் பாயிண்டில்
அவ்வளோதான். இந்த மேக்கப் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு ஸ்டேவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இன்றைக்கி செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறேன். செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து இன்சைட் பிராண்டோட செட்டிங் ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ண போகிறேன். நிஜமாகவே சொல்கிறேன், இது வந்து அஃபோர்டபுள். இது 2 சம்திங் எவ்வளோ தான் வரும். ஆனால் இது வந்து ஒரு 4 to 5 hour தாராளமாக தாங்குது. இது இன்றைக்கி இந்த ஜிமிக்கி, இதுக்கு வந்து இன்றைக்கி நான் இந்த ஜிமிக்கி தான் எடுத்திருக்கேன். இதை தான் நான் வேர் பண்ண போகிறேன். அதை வேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த இயரிங்கை கழட்டிக்கணும். சாரி. சரி, ஓகே. இப்போ நான் இந்த ஜிமிக்கியை வந்து நான் வேர் பண்ணிக்கிறேன். இந்த பக்கமும் வேர் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜிமிக்கு தான் வேர் பண்ணியிருக்கேன். நெக் செட்டுக்கு வந்து இன்னைக்கு இந்த நெக் செட் தான் நான் எடுத்திருக்கேன். இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த நெக் செட் தான் இன்றைக்கி வந்து நான் வேர் பண்ண போகிறேன். அவங்க போட்டுக்கலாம். ஓகே ஓகே, நான் செட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஹியரிங்கோ நெக் செட்டோ மட்டும் போட்டுக்கிட்டேன். என்னுடைய ஜுவல்லரி நல்லா இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளோதான். இன்றைக்கி நான் இந்த பிந்தி வச்சு ஓகே. அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மேக்கப்பு. இந்த மேக்கப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மேக்கப் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. தேங்க்யூ.